ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் சூப்பராக நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல், வியாபாரம், அலுவலக பணிகளெல்லாம் இன்றைக்கி எப்படி அமைங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு லாபாதிபதி தனஸ்தானாதிபதி ரெண்டுமே நேருக்கு நேராக பார்த்து கொண்டுள்ள நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார். மேலும் சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் எல்லாம் சேர்ந்தாலும் அது எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே. குறிப்பாக வியாபாரிகளுக்கு உங்களது தொழிலில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில நேரம் பெரிய தடைகள் கூட வரும். ஆனால் எல்லா தடைகளுமே உங்களால் கடந்து போக முடியுங்க. சிறப்பாக தடைகளை உடைத்தெறிந்து வெற்றிகரமாக நாளாக நீங்கள் மாற்றிக்கொண்டு நல்ல தனலாபம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம். அதனால் பொருளாதாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான சில நுட்பமான ரகசியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் உங்களது அலுவலக பணிகள் அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாகவும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு அறிவு வளருங்க, நுட்பமாக தெரிஞ்சுக்குவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நுனிப்புள் மேயாம நல்ல ஆழமான அறிவை ஏற்படுத்திக் கொள்ள இன்றைய தினம் நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதனால சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் அதனால் உடைந்து போகும். அற்புதமான ஒரு நாள், ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்றைய தினம் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்பாடுகளை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. புதிய ஐடியாக்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் டக்குன்னு மாற்றி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மூலமாக, டியூன் பண்ணிக்கிறது மூலமாக ஒரு சிறப்பான ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கையை நீங்கள் இன்றைய தினம் பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரமும் உங்களுக்கு சிறப்பாக வளரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க. இப்பொழுது உங்களது போட்டித் தேர்வுகள் எதாவது இருக்குது மாணவர்களுக்கு அப்படின்னா எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அதில் ரிசல்ட் இன்னைக்கு நல்ல வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் வெளியிடங்களில், அதாவது நீங்கள் பழகக்கூடிய சொசைட்டியில் நீங்கள் யாரிடமும் கோபத்தை விட விவேகத்தை தாங்க கையாளணும். கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறதை தவிர்த்துட்டு நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்க மற்றவங்க அப்படின்னா அதுக்கு கோவப்படுறதுக்கு பதிலாக விவேகமாக அவர்களை வைத்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். மிகச்சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. விவேகம் கட்டாயமான ஒரு தேவையான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. நல்ல ஒரு தனலாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களோடும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஹாப்பி கிடைக்கும் நண்பர்களே. நீண்ட நாட்களாக சில பேர் சந்திக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது உங்கள் பாலிய நண்பராக கூட இருக்கலாம். பழைய ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறுங்க. இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில கும்பிடு போன தெய்வம் குறுக்கில் வந்த மாதிரி சில நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மீட்டிங் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். உங்கள் சிந்தனைகளில் நல்ல ஒரு புதிய தெளிவு இன்னைக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு நாள். அந்த தெளிவு காரணமாக உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும் நண்பர்களே. மனசில் அன்பு, கருணை மற்றும் இரக்கம் ஆகிய குணங்களை நீங்கள் இன்றைய தினம் கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அன்போடு நடந்துக்கங்க. இறக்கத்த குணத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாளாக இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகிவிடும். அதனால நீங்கள் சின்ன சின்ன தடைகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். இன்றைய தினம் எப்பாடுபட்டாவது நீங்கள் சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணியில் நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் சும்மா இருக்காமல் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக அமைதுங்க நண்பர்களே. உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது காதலருடன் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நாள் முழுக்க உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு
வேகமாக டைம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் இன்னொரு முறை உங்களது காதலர் மீது காதல் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதனால் அன்பு பெறுவீங்க. நீங்கள் உங்களது ரொமான்ஸ் உணர்வுகளை தாராளமாக காட்டுங்கள். சிறப்பாக பிளான் பண்ணி ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் திரும்ப பெற முடியுங்க. அதுக்காக பிளான் பண்ணுங்க. நல்ல பிளான் மூலமாக காதல் வாழ்க்கை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு தொலைபேசி வழியாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு காது மற்றும் உள்ளம் எல்லாமே குளிர்ந்து போகும். அந்த அளவுக்கு சந்தோஷமான நல்ல செய்திகள் வருங்க. சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது புதிய நபர்கள் அறிமுகமாகி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது. மனசை வந்து திடமாக வச்சுக்கணுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி திடமான மனம் இல்லைன்னா அப்படின்னா உணர்வு ரீதியாக நீங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு வாழ்ந்தா போதுங்கிற எண்ணத்தையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு பணத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களை செலவு செய்யறதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக எதிர்காலம் மிக சிறப்பாக மாறுங்க. ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வீட்டில் சின்ன மாற்றங்கள் வந்து சென்டிமெண்ட்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது சென்டிமெண்ட் காரணமாக சின்ன உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு முறையில் நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியுங்க. அதனால குடும்பத்தில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. காதலருடன் சேர்ந்து இனிமையான சின்ன பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக ரொமான்டிக் தொடர்பு வளரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ புதிதாக காதல் வயப்படக்கூடிய நண்பர்கள் கூட பயணங்கள் மூலமாக நன்மைகளை பெற முடியும் நண்பர்களே. வியாபாரத்தில் சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் பெரிய ஒரு மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தடைகள் சிக்கல் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து போக முடியும். ஸ்போர்ட்ஸுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஆனால் எப்போதுமே ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மாணவர்களுக்கு கேடாக அமைந்துவிடும். அதனால விளையாட்டுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிறது நல்லது. படிப்புக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா படிப்பு பாதிக்கப்படுங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை அஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். தடைகள் உடையக்கூடிய ஒரு நாள், பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு நாள், குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள், ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. பிங்க் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் சின்ன மாற்றங்கள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கீங்க நண்பர்களே. ஏன்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ மாற்றங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. நல்ல டெக்னிக்கான நல்ல நுட்பமான அறிவு பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நாலேஜ் உங்களுக்கு வளரக்கூடிய யோகம் இருக்குங்க. மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வேகம் தேவையில்லைங்க. உங்களுக்கு விவேகம் தான் தேவை. வெளியிடங்களில் கோபத்தை நீங்கள் வந்து கைவிட்டு விவேகத்தோடு செயல்படும் போது நல்ல ஒரு மகிழ்ச்சியை பெற முடியும். சொசைட்டியில் நல்ல ஒரு புகழை நீங்கள் அடைய முடியுங்க. கோபத்தை இன்றைய தினம் விட்டுவிட்டால் நீங்கள் தான் கிங்கு. ஏதாவது நீங்கள் ரிசல்ட்டுக்காக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதாவது எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். விவேகம் கண்டிப்பாக தேவை. கோபத்தை நீங்கள் கைவிட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு மனசில் ஏற்படுங்க. அதன் மூலமாக உற்சாகமாக இருப்பீங்க. நாள் முழுக்க இறக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு தேவை. மனசில் கனிவோடு நடந்துக்கங்க. நல்ல ஒரு தெளிவான சிந்தனை பெருகும். உற்சாகமாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு முடியுங்க. மேலும் ரொம்ப நாளாக சந்திக்காத சில நபர்களை கூட நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு கண்டிப்பாக அன்பு, கருணை ஆகியவை மனசில் இருக்க வேண்டிய ஒரு நாள்கள். அதை நீங்கள் தாராளமாக வெளிக்காட்டலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.